கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும். இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அக்கிரமம் பூமியிலே பெருகி கொண்டிருக்கு. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால், வாழ்க்கையில் அக்கிரமும் இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போற அக்கிரமும் துணிகரம் இருக்கா? ஏன்னா இப்போ இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசங்கள், ஒரு சைடுல டயலாக் பிரசங்கம், மனம் திரும்புற பிரசங்கமே இல்லை. இந்த கடைசி காலத்திலே ஜனங்கள் துணிகரமான பாவத்துக்குள்ள ஏன் சிக்கி கொள்றாங்க அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒரு குடும்பம் நித்திய ஜீவனுக்கு போகணும் அப்படின்னா, இந்த பூமியிலே நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு தான் அழைக்கப்படுகிறோம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், ஒரு 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள், அது கண்களின் நிச்சயா இருக்கலாம், மாம்சத்தின் நிச்சயா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம். இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறாங்களா? வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. கள்ள உபதேசத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்காது. அங்க ஒன்லி டயலாக். ஏன்னா இப்ப கடைசி காலத்துல நிறைய இடத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியக்காரங்க தனியா இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ற கள்ள ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள் நிறைய இருக்கு. அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம எப்படின்னே கண்டுபிடிக்கலாம்? புதிய ஏற்பாட்டிலே யோவான் 16:8 அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாயத்தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஒருவேளை இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலே பெருகினதென்றும். இப்ப நம்ம வாழ்ற காலம் நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. நெருங்கி நிற்கிற பாவம் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட பழகுறோமோ அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, அவங்களுடைய கனிகளினாலே மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில குடும்பத்திலே அண்ணே கூட இருந்தாங்க, ஏமாத்திட்டாங்களே, 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 நான் அவங்களால நஷ்டப்பட்டுட்டேன், அவங்களால எனக்கு தோல்வி. இப்படி நம்ம பல காரியங்கள், பல செய்திகளை நம்ம கேட்குறோம். பணம் கொடுத்துருப்பாங்க, திருப்பி தந்துக்க மாட்டாங்க. நகை கொடுத்துருப்பாங்க, திருப்பி தந்துக்க மாட்டாங்க. பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும். ஒரு குடும்பத்திலே அக்கிரமம் இருக்குமானால் ஆசீர்வாதம் இருக்காது. அங்கு சாபம் தான் இருக்கும். அதை ஏன் நைட் நேரத்தில் சொல்லித்தரேன் அப்படின்னா, பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கும், துணிகரம் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கும், துன்மார்க்கமான காரியம் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கும். இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்குள்ள வரணும், என் இதயத்துக்குள்ள வரணும் அப்படின்னா, துன்மார்க்கமான காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும், துணிகரமான காரியத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும், அக்கிரமத்திலிருந்து நாம் மனம் திரும்பணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் நான் கீழ்ப்படியாமல் நான் துணிகரமா வாழ்றேனோ அந்த காரியத்துல நான் மனம் திரும்பினா மட்டும்தான்
என் கூட இயேசு கிறிஸ்து இருப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, எப்படி வாழ்ந்தாலும் இயேசு என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார்னு நினைக்கிறாங்க. அது கள்ள உபதேசம். மனம் திரும்பினா மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கடைசி காலத்துல இஷ்டம் போல வாழ்றதுக்கு டீச் பண்றாங்க. பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு, இதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு. ஒரு மனுஷன் பார்க்கலப்பா, நம்மளை உருவாக்குன கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்த்து பார்த்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தேவன் எதை பார்க்கிறார் அப்படின்னா, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம். அப்போ முதல் வசனத்துல 2 பாயிண்ட் இருக்கு. அக்கிரமம் பூமியில பெருகிட்டு, அது முதல் பாயிண்ட். இரண்டாவது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே என்று கர்த்தர் கண்டு. இப்ப நம்ம 2வது பாயிண்ட் யோசித்து பார்க்கலாம். இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. டெய்லி இருதயத்தினுடைய நினைவுகள் தோற்றம் நித்தமும் பொல்லாதா இருக்கா? இருந்தா ஆசீர்வாதம் இருக்கு. அது பொல்லாதாவிதாங்க இருக்கும். ஏன்னா இப்ப சில குடும்பத்துல என்ன செய்றாங்க அப்படின்னா, துணிகரமான ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான வாழ்க்கை, அக்கிரமமான வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அசுத்த வாழ்க்கை, அருவருப்பான ஒரு வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போற நினைவுகள். சில குடும்பத்துல இருளான காரியத்துல அகப்பட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. இஷ்டம் போல பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் நித்தமும் தினமும் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தர் கண்டு. தேவன் எதை பார்க்கிறாருப்பா? இதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ள இருக்குமானால் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதயத்துக்குள்ள குப்பை, அசுத்தம், அருவருப்பு இப்படிலாம் உள்ள இருந்துச்சுன்னா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? சாபம் தான் உள்ள என்ட்ராகும், பிசாசம் உள்ள என்ட்ராயிட்டு இருக்கும். ஏன் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல நைட் நேரத்துல படுத்தா கெட்ட சொப்பனை வருதா, பொல்லாத சர்ப்பம் வருதா, அசுத்தமான காரியம் வருதா, ஒரு விபச்சார ஆவி உள்ள என்ட்ராகுதா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இதயத்தினுடைய நினைவு தோற்றம் நித்தம் பொல்லாதது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன யோசித்து பார்க்கணும்னா, நான் எந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன். இப்ப நான்லாம் சொல்ல முடியும்ப்பா, நான்லாம் சராசரி மனுஷனா வாழ்ந்தேன். எல்லாரையும் போல நானும் செல்போன்ல டிவில படம் பார்க்கறது இஷ்டம் போல வாழ்ந்தவன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாச தெரியுது. முதல்ல பரிசுத்தம். பரிசுத்தமா இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள என்ட்ரா மாட்டான். உண்மையா இருக்கிற இடத்துல பிசாசுக்கு அங்க வேலை கிடையாது. செம்மையான வழியில நடந்தா அவங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கிடையாது. ஒரு மனுஷன் உத்தமனா வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அங்க பிசாசுக்கு என்டர் கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் உத்தமம் காணோம், செம்மையான வழியை காணோம், நேர்மையை காணோம். இஷ்டம் போல தாறுமாறா போறது, தாறுமாறா வாழ்றது, இஷ்டம் போல பேசுறது, இஷ்டம் போல துணிகரமா வாழ்றது. அந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தருடைய சாபம் தானே இருக்கும். துன்மார்க்குடைய வீட்டுல என்ன இருக்கும்? கர்த்தருடைய சாபம் இருக்கும். அதனால யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கறீங்களோ, கர்த்தர் பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். இல்லை நாங்க இஷ்டம் போலதான் வாழ்வோம், இஷ்டம் போல வாழ்ந்துட்டு எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிடும் அப்படின்னா பைபிள் அப்படி எங்கேயும் எழுதப்படலை. துன்மார்க்குடைய வீட்டில கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், வேதனைப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், கர்த்தர் வேதனைப்பட்டார், கர்த்தர் வேதனைப்பட்டார், கர்த்தர் வேதனைப்பட்டார். யாரை பார்த்து வேதனைப்பட்டார் அப்படின்னா, மனுஷனுடைய இதயத்தினுடைய நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதே இருக்கு, ஏண்டா உருவாக்கணும் இவங்களை, அந்த அளவுக்கு மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசனமா இருந்தது, வேதனையா இருந்தது. 4வது பாயிண்ட், தேவனுடைய இதயத்துக்குள்ளே
வேதனையா இருந்தது. இப்போ நைட் நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் பார்க்கிறாரு. அதை பார்த்துதான் தேவன் ஆசிரியக்கிறார். அதனால நைட் நேரத்துல இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்த்து எதையா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா தேவன் இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்தை பார்க்கும்போது என்ன இருக்குன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஒருவேளை நம்ம இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சரி, இப்ப நம்ம புதிய ஏற்பாட்டுல அந்த யோவான் 16:8 நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கள்ள உபதேசங்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா புதிய ஏற்பாட்டை நம்ம இப்ப கிருபையின் காலத்துல வாழ்றோம். புதிய உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான், எல்லாம் கரெக்டு தான்ப்பா. பாவம் செய்யற ஆத்மா சாகும்ல. இன்னைக்கு அவ்வளவு வீட்லயும் என்ன நடக்குது? எவன் சொத்தை ஏமாத்தலாம், கொள்ளை அடிக்கலாம், எப்படி தான் நல்லா இருக்கணும், தாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம், சாபத்தை சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க குடும்பத்தை கொள்ளை அடிச்சு சேர்த்தாலோ களவாண்டு சேர்த்தாலோ அந்த வீட்டுக்குள்ள தலைமுறை சாபம் இருக்கும். சடிதிலே மரணம் வரும் சொல்லி போட்டிருக்கு. துன்மார்க்குடைய வீட்டிலே சடிதிலே மரணம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும் பத்தாது, மனம் திரும்பி கீழ்ப்படிந்தா நித்திய ஜீவன். நான் துணிகரமா தான் வாழ்வேன், துன்மார்க்கனம் தான் வாழ்வேன் அப்படின்னா இமை பொழுதுல காணாம போயிடுவான், செத்து போயிடுவான்னு அர்த்தம். அதனால பைபிள் எடுத்து வாசிக்கிறது பெருசு கிடையாது, பேசுறது பெருசு கிடையாது, தியானிக்கிறது பெருசு கிடையாது. என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. யோவான் 16:8 பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து, இந்த கள்ள உபதேசத்திலே பாவத்தை குறித்து பேச மாட்டாங்க. அவங்க துணிகரமா போதிப்பாங்க. அவங்க அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. புதிய ஏற்பாட்டிலே எந்த பிரசங்கம் ஹையஸ்டான பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நீங்க போற சபைகளுக்குள்ளே, நீங்க போற திருச்சபைகளுக்குள்ளே, நீங்க போற ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே, இல்லை நீங்க கேட்கிற எத்தனையோ செய்திகள் இருக்கு. எல்லா செய்திகளிலுமே பரிசுத்த ஆவியானவர் பேசினா எப்படி பிரதர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் இருந்தால் அந்த பிரசங்கம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசங்கம். இப்ப கடைசி காலத்துல ஒன்லி டயலாக், வசனத்தினுடைய கருத்து இருக்காது. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்க. அற்புத அடையாளம், போலி அடையாளம், அந்தி கிறிஸ்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. கள்ள உபதேசத்திலையும் அற்புத அடையாளம் நடக்கும். அதனால இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கடைசி காலத்திலே மனுஷனை உண்டாக்குனதுக்காக தேவன் விசனப்பட்டார், மனவேதனைப்பட்டார், துக்கப்பட்டார் சொல்லி போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, மரண வாசலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க, நரக வாசலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா மாறும்போது பரலோகம் சந்தோஷப்படுகிறது. அந்த இதுதான் நமக்கு வேணும். அப்ப நீங்க கேட்கிற செய்தியில பாவத்தை குறித்து கண்டித்து பேசல அப்படின்னா அது கள்ள உபதேசம். நல்லா கண்டுபிடிக்கலாம். யோவான் 16:8 வீட்டுல டைரி போட்டு எழுதி வைங்க எல்லாரும். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துவாராம். உலகத்தையே கண்டித்து உணர்த்தும் போது என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறனோ, என்கிட்ட பரிசுத்த ஆவியான பேசும்போது நான் மனம் திரும்புறேன். ஒரு பாவி எப்படி மனம் திரும்புறான் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியான பேசும்போது நான் அந்த பாவத்துல இருக்கிறேன், ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி உணர்வு வரும்போதுதான் மனம் திரும்புறான். மனம் திரும்பி தேவனிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய ஹையஸ்டான டீச்சிங் என்ன பிரதர் அப்படின்னா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்தெந்த காரியத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்பணுமோ பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஒரு மனுஷன் பேசுறது கிடையாது. அவர் வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்துல பரிந்து பேசும்போது தேற்றவாளன் வந்து, அவர் வந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்து, சத்திய ஆவியானவர் வந்து நமக்குள்ளே இருந்து பாவத்தை குறித்தும், இப்ப இந்த கடைசி கால பிரசங்கத்திலே, டயலாக் பிரசங்கத்திலே கள்ள உபதேசங்கள், கள்ள ஓநாய்கள், அந்தி கிறிஸ்துக்கு ஊழியம் பண்றவங்க, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், அற்புத அடையாளம் செய்யறவங்க, இவங்களுடைய வாழ்க்கையில எது இருக்காதுன்னா கனி இருக்காது.
பிரசங்கத்துல மனம் திரும்புற பிரசங்கம் இருக்காது. போலி அடையாளங்கள், அந்தி கிறிஸ்து ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சடிதிலே மரணம் வரும். நம்ம தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் தேவனோட ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நித்திய ஜீவன். அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துவாராம். ஒரு பாவி மனம் திரும்பினால், ஒரு பாவி மனம் திரும்பினால், ஒரு பாவி மனம் திரும்பினால். ஒரு பாவி எப்பப்பா மனம் திரும்புறான் அப்படின்னா பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துற பிரசங்கம் இருக்கும் போதுதான் ஒரு பாவி மனம் திரும்புறான். ரவிராஜ் எப்படி மனம் திரும்பின அப்படின்னா, என் வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன பாவம் எது இருக்கு, பரிசுத்த ஆவியார் எனக்குள்ளே உணர்த்தும் போதுதான் அந்த பாவத்திலிருந்து நான் வெளியில வரேன். அந்த பாவத்தை இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டு மனம் திரும்பும் போதுதான் என் வாழ்க்கையில ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம் என்றால் நமக்கு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இரவு நேரத்துக்கு சின்ன ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவன்களை பண்ணிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில கத்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க, துணிகரமான பாவத்தை மன்னிங்க. எங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ இயேசுக்கு ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலையில் ஆலயத்து புறப்படக்கத்தை கிருபை செய்யுங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஹாஸ்பிட்டல்ல எந்த குடும்பத்திலே அவசர சிகிச்சை இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த வாரம் முழுதும் எல்லா சூழலையும் கத்தர் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டர்களுக்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற எல்லா விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். கத்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இரவும் போலும் எங்களோட பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளோட கண்டித்து உணர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோருடைய எல்லாரும் கத்தர் வேலை அடைங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளே வேலை அடைங்க. கற்பனை ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க ஆசிரியங்க. பிள்ளைகள் டெலிவரி பண்ணுவாங்க கத்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் ஜெபினா ஏற்ற துணையை தாங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குழப்பம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. நைட் நேரத்துல கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், கெட்ட சொப்பனம், தேவையில்லாமல் விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளி சுனியம், விபச்சார ஆவிகள், வலுசற்புடைய கிரியை எந்த குடும்பத்துக்குள்ள எந்தெந்த ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தினால எல்லா பொல்லாத கிரிகளும் சுட்டரிக்கப்படட்டும்ப்பா. இரவு நேரத்துல தேவ ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளையோட கூட இருந்து எல்லாவற்றிலும் தேவ சமாதானத்தால் நிரப்பி ஆசிரியங்க. இரவு நேரத்துல கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த மாசத்துல எல்லா காரியங்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற வேற நாடுகளுக்குள்ளே வேற வேற இடத்துல ஜெபிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். நைட் நேரத்துல எந்த குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுறாங்களோ கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திங்க, மாற்றித்தாங்க. நைட் ஷிப்ட்ல இருக்காங்க, உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட இருங்க. நைட் நேரத்துல டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே மட்டும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமா உலாவி மட்டும் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனங்களை அப்படிங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் முருகே செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளார். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.